ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். இது நீங்கள் பார்த்தா நீங்களே ஷாக் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா ஆயிடுவீங்க. அப்படிப்பட்ட வீடியோ தான். அப்படி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மூவிக்கு போக போகிறோம். அதுவும் நாங்கள் 2 பேர் மட்டும் போக போகிறோம். தம்பி ஊருக்கு போனதுனால அவன் வர முடியல. லாஸ்ட்டாக நாங்கள் வந்து விஜய் படத்துக்கு வந்துட்டு கோட் மூவிக்கு போனது. அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. போகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டுமே வரல எங்களுக்கு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் எந்த மூவி விஜய் இது வராதனால நாங்கள் எதுக்குமே போகவே இல்லை. சரி, இந்த டைம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வா மூவிக்கு போகலான்னு சடனாக பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி எந்த பிளானுமே கிடையாது. அந்த டியூஸ்டே பிளாக் பஸ்டர்னு சொல்லி அதை ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து வா மூவிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து எப்போயும் பக்கத்தில் வந்து எங்களுக்கு ஜிடி வேர்ல்டு மால் இருக்குது. அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம். அதில் பிவிஆருக்கு போவோம். பிவிஆருக்கு போனோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ரொம்பவும் கொஞ்சம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு வர்றதுக்கு. அதனால் எப்பவுமே நாங்கள் அதுக்கு தான் போவோம். ஓஹோ, அப்போ போக வேண்டியதானே. லாஸ்ட்டாக வந்து போகும்போது எங்களுக்கு எதுவும் தெரியல. நாங்கள் மலையில் நிலையாமல் போயிட்டோம். போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியுமே, எங்கள் சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து எப்பயுமே வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா ஹரிபரியாக தான் கிளம்புவோம். அப்படியே ரன்னிங் சேசிங் அந்த மாதிரி தான். நாங்கள் போவோமே. ஏன்னா நாங்கள் வந்து எப்பவுமே அப்படி தான். எந்த ஒரு விஷயம் எடுக்கிறதுனாலும் எந்த ஒரு டிஷ் எடுக்கிறதுனாலும் சடனாக தான் எடுப்போம். ஒரு முன்னாடியே வந்து பிளானில் வந்து முன்னாடியே செய்யலாம், ப்ரீ பிளான் அப்படி எதுவுமே எங்களுக்கு இருக்கவே இருக்காது. சடனாக யோசிப்போம், சடனாக கிளம்பிடுவோம். அப்படி தான் இந்த டைமும் அப்படி தான் கிளம்பணும். சடனாக யோசிச்சு சடனாக கிளம்பணும். ஏழைகளுக்கு மூவி அப்படின்னா நாங்கள் வந்து 7 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம். எப்பயுமே இப்படி தான் நாங்கள். எனக்கு அப்படியே மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நாங்கள் வந்து அப்படியே ஃபயராகவே வச்சுக்கிட்டு நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். இந்த வில்லன் சீனில் காமிப்பாங்க மூஞ்சி ரெட் கலரில் காமிப்பாங்களா, அந்த மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் நாங்கள் வந்து ஃப்ரீ மைண்டாகவே போகவே மாட்டோம். எந்தெந்த இடம்னா பஸ் பிடிக்க போனோம்னா ட்ரெயின் பிடிக்க போனோம்னா அந்த ட்ரெயினை பிடிச்சிருவோமா அந்த பஸ்ஸை பிடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ்லாம் வந்து ஒரு கோவமாக ஒரு டென்ஷனாகவும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ் கிளம்புறதும் அந்த மாதிரி தான். எங்கேனாச்சும் நாங்கள் கிளம்புனாலே அப்படி தான். நாங்கள் இது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புனாலும் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குதா, இன்சிடென்ட் நடந்திருக்குதா என்னன்னு தெரியல. எங்களுக்கு எப்பயுமே இப்படி தான் நடக்கும். அந்த ஃப்ரீ மைண்டாக கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிற மாதிரி விஷயமே எங்களுக்கு எப்பயுமே இருக்காது. எப்பயுமே வாய்ப்பில்லை ராஜா, நாங்கள் வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் அடிச்சுக்கோ ஓடினே இருக்கணும். அப்படி போனால் தான் எங்களுக்கு என்ன ஒன்று, அப்படி போனால் தான் எங்களுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நாங்கள் பண்ணி ரிலாக்ஸாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இருந்தாலும் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிடும். நாங்கள் எப்பவுமே வந்துட்டு லாஸ்ட்டாக ஓடி வந்து ஏறினா தான் அப்படியே என்னமோ நாங்கள் வந்துட்டு எதையோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டைமும் நாங்கள் வந்து போனோம். வீடியோ கூட எடுக்க முடியாது அப்படின்றதுல நான் தான் வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசாசியாக போய் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பெரிய ஷாக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் மயான அமைதியாக இருக்குது. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேளையும் காணோம். ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. யாருமே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி இருக்குதுங்க. யாருமே இல்லைங்க. எனக்கு அப்படியே பெரிய ஷாக்கு. என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. ஷாக்கு. நாங்கள் ஒருத்தர் தாங்க இருக்கிறோம். கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் யாருமே ஒரு ஆள் இல்லை. நாங்கள் வேறு லாஸ்ட் சீட்டில் வேறு பண்ணியிருந்தோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்களா, ஒரு வேளை படம் போட மாட்டாங்களோ, நமக்கு மட்டும் எதுக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க வந்து வர ஆரம்பித்தாங்க. அப்பாடா அப்படின்ற மாதிரி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மூச்சே விட முடிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம போனதே பேய் படத்துக்கு போயிருக்கிறோம், யாருமே இல்லை. கடைசியில் வந்து யாராவது பேய் வந்து பிடிச்சிருச்சுன்னா அப்படி ஒரு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 வந்திருந்தாங்க. இந்த பேய் படத்தை ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக இந்த சீன் நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள். ஆனால் அப்படி ஒரு இருந்துச்சு. இந்த சீன் பாருங்கள், செமையாக இருக்கும். அதுக்காகவே எடுத்திருந்தேன். ஒரு வழியாக படம் முடிஞ்சது. என்ன ட்விஸ்ட்னா, நம்மளே தேட்டரில் உட்காந்து பார்க்குறோம். அந்த படத்துக்குள்ளே ஒரு தேட்டர் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் படமாகவே இருந்துச்சு. எனிவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் ஃபன்னாக இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். செகண்ட் ஹாஃபும் சூப்பராக தான் இருந்துச்சு. படம் வந்து பார்க்கலாம், 1 டைம் பார்க்கலாம். எல்லோரும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், தேங்க்யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.